Thanks to the family. So இன்றைய முக்கிய குறிப்புகள் பேற்று 33ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் எர்தேராஜ் பேர் தெரியும். தேங்க்யூ சார், வாசிச்சிங்க, அழகா திட்டம் பண்ணீங்க. ஆண்டவரே உம்முடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று. ஆமேன். 33ஆம் அதிகாரம் கடவுளுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் மோசேயின் மத்தியஸ்தத்தை பற்றியது. இப்படிப்பட்ட பிடிவாதமான கலக்கார ஜனங்களோடு போக மாட்டேன் என்றும் அதற்கு பதிலாக தன்னுடைய தூதனை அனுப்புவேன் என்றும் கடவுள் மோசேயிடம் கூறுகிறார். தம்முடைய வழிகளையும் அவருடைய மகிமையும் தனக்கு காட்டும்படி மோசே தேவனிடம் கேட்கிறார். தேவன் அவரோடும் மக்களோடும் இருக்க ஒப்புக்கொள்கிறார். மோசேயும் கடவுளும் நண்பர்களைப் போல ஒவ்வொருக்கொருவர் பேசுகிறார்கள் என்று 33ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்டோம். இன்றைக்கு 34ஆம் அதிகாரம் இஸ்ரேலருடனான தேவனுடைய உடன்படிக்கையின் புதுப்பித்தலை பற்றி ஆண்டவர் கூறுகிறார். புதிய கற்பலகைகளை பெறுவதற்காக மோசேயை 2வது முறையாக மறுபடியும் தேவன் சீனாய் மலைக்கு வரும்படியாக கூறுகிறார். மோசே சீனாய் மலையின் மேல் ஏறி செல்கிறார். கடவுளுடைய கட்டளைகள் மாறாமல் நிலைத்திருக்கின்றன. இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் 2 காரியங்கள். தேவன் தாம் 2ஆம் சந்தர்ப்பங்களை கொடுக்க காத்திருக்கிறார். 2ஆம் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் தேவன் என்பதை நிரூபிக்கிறார். நாம் எத்தனை தரை தோல்விகள் சந்தித்தாலும் அவருக்கு அவருடைய சொற்படி கேட்காமல் நடந்து போனாலும் இன்னொரு முறை இன்னொரு சான்ஸ் கொடுக்க ஆண்டவர் ரெடியாக இருக்கின்றார் என்பது இந்த அத்தியாயத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. சோ நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் பாவம் செய்தோம் என்று தெரிந்தால் ஆண்டவரிடம் சென்று அப்பா சாரி என்று சொன்னால் போதும். ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் கொடுக்க, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். மற்றும் மோசே 40 நாட்கள் தேவனுடைய வார்த்தையில் வாழ்ந்து தேவனுடைய மகிமையில் பிரகாசித்தார். 40 days he was living with the word of God. So நாம் ஒவ்வொருவரும் கூட தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தையில் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 35ஆம் அதிகாரம் கூடாரத்தின் கட்டுமானம், வழிபாட்டு மற்றும் தியாகத்தின் இடம் மற்றும் ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறது. ஒவ்வொருவருக்கும் பங்களிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு எவ்வாறு வழங்கப்படுகிறது, இலவச காணிக்கைகளை வழங்கவும் தங்கள் திறமைகளை உயர்ந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தவும் அவர்களின் இதயங்கள் எவ்வாறு தூண்டப்படுகின்றன என்பதை இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. இன்றும் கூட ஆண்டவர் நம்முடைய இதயங்களை அவருடைய பெரிய காரியங்களுக்காக ஊக்குவிப்பாராக என்று நாம் ஜெபிக்கலாம். 36ஆம் அத்தியாயம் ஆலயத்தை கட்டும்படி மோசே பெத்சலேயையும் அகோலியாவையும் கடவுளால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மற்ற திறமைசாலிகளையும் அழைக்கிறார். இந்த புனித முயற்சியில் அவர்களின் கைவின திறன் முக்கிய பங்கு வசிக்கிறது. மக்களின் தாராள மனப்பான்மையையும் நாம் படிக்க கேட்டோம். சோ ஆமேன். 36ஆம் அதிகாரம் முடிந்தது. சோ இன்றைய கேள்விகள். 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, எந்த தேசத்திற்கு மக்களை வழி நடத்தும்படி கடவுள் மோசேயிடம் சொன்னார்? To which land did God tell Moses to lead the people? Chapter 32, 1-3. பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு. Okay. Next question, sir. 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இஸ்ரேல் மக்கள் தங்களை உரிந்து போகும்படி கர்த்தர் என்ன கட்டளையிட்டார்? The Lord instructed them to strip off themselves. 33:5. நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், நொடிப்பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிப்பு போகிறேன். உடனடியாக உங்கள் அணிகளை கழற்றிவிடுங்கள். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவி என்று கூறியிருந்தார். அணிகலன்களை கழற்றி விடுங்கள் என்று கூறினார். He asked them to remove their ornaments. Okay, thank you. Next question. Verse 2-3. Where was Moses to present himself in the morning to receive trumpets? மோசே எங்கே வந்திருந்தார்? எங்கே ஆண்டவர் அவரை வரும்படி கூப்பிட்டார்? Chapter 34, verse 2-3. முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலை மேல் ஏறி செல். அங்கே மலை உச்சியில் என் முன் வந்து நில் என்றார்.
சீனாய் மலை மேல் மறுபடியும் ஆண்டவர் மோசேயை கூப்பிடுகிறார். Thank you. Next question, chapter 34, 5 to 7. How did the Lord proclaim his name to Moses? கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு எந்த விதத்தில் அறிவித்தார்? 34, 5 to 7. ஆயிரம் தலைமுறைக்கு பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பிவிடாமல் தந்தையின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பார் என அறிவித்தார். How did the Lord proclaim his name to Moses? கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு அறிவித்த விதம், ஆக்சுவலி மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். ஓகே, next questions. What was Moses' reaction to the Lord's proclamation? Chapter 34, 8 to 9. கர்த்தரின் அறிவிப்புக்கு மோசேயின் பிரதிபலிப்பு என்னவாக இருந்தது? உடனே மோசே தரை இறங்கி தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றார். Yes, he bowed his head and worshipped God. Thank you. Next. யாரு ஆன்சர் பண்ணாதவங்க தயவு பண்ணி மியூட் பண்ணுங்கம்மா, டிஸ்டர்ப் ஆகுது. Thank you. Next question. What did 34 chapter verse 10? What did God promise to make with the children of Israel? இஸ்ரேல் புத்திரருடன் என்ன செய்வதாக தேவன் வாக்கு கொடுத்தார்? 34ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், எந்த நாட்டிலும் எந்த மக்களினங்களும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர். நான் உன்னோடு இருந்து திகிலடையும் செயல்களை செய்வேன். ஆமென். உடன்படிக்கை செய்கிறார். கரெக்ட். Thank you. Next. Chapter 34 verse 14. Whom should the Israelites not worship? இஸ்ரேல் மக்கள் யாரை வணங்க கூடாது என்று ஆண்டவர் கூறுகிறார்? 34:14. நீ வேற்று தெய்வங்களை வழிபடலாகாது, ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர். ஆம், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். ஆமென். வேற்று தெய்வங்களை வழிபட சகிக்காத தேவன் அவருடைய பெயர் என்று கூறுகிறார். Thank you, sir. Next question. 34 chapter 29 verse. What was unusual about Moses' face when he came down from Mount Sinai? சினாய் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது மோசே என்ன விசேஷமாக இருந்தது? அவருடைய முகம் என்ன விசேஷமாக இருந்தது? எப்படி? 34:29. 29. மோசே சீனார் மலையிலிருந்து இறங்கி செல்லுகையில் உடன்படிக்கை பலகையை இரண்டையும் தம் கைகளில் தாங்கி கொண்டு வந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. Amen. It shone brightly because he was speaking to God. அவருடைய முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. Thank you. Thank you, sir. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்க ரெண்டு பேரும் அழகா படிச்சீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஆன்சர் தேடி படிச்சீங்க. Very graceful. Thank you so much. Thank you so much, sir and family. Thanks to all the families for listening, reading, blessing. God bless you. Thank you.